அந்த வரலாறு கணக்கு பார்த்தா 375 மைல். அப்படின்னா அகலம் 375 மைல், நீளம் 375 மைல். அது மதுரை அளந்த போது 17ஆம் வருஷம் அது பூர்ணி அளவாகிய மனுஷனுடைய அளவும் தெரிந்தது 144 முழமாக இருந்தது என்று அங்கே சொல்லப்பட்டிருக்கிறது. அப்படியான 375 மைல் நீளம், 375 மைல் அகலம். அது கணக்கு போட்டு பார்த்தால் 9 கோடி ஏக்கர் நிலம், 9 கோடி ஏக்கர் நிலம் இருக்குது. ஒரு பெரிய சோஜன் என்ற ஒரு பெரிய பிரச்சனையாக இந்த பறவையை பார்த்து அதை அளந்து பார்த்து ஒருவேளை 20 கோடி பேர் அந்த பரலோகத்துக்கு அந்த நகரத்துக்கு போவார்கள் என்றால் அந்த 20 கோடி பேருக்கு ஒவ்வொருத்தருக்கும் எவ்வளவு நிலம் என்று அவர் அளந்து பார்த்து ஒவ்வொருவருக்கும் 14,000 ஸ்கொயர் ஃபீட், ஒவ்வொருவருக்கும் 14,000 சதுரடி இடம் அங்கே இருக்கிறது என்று அவர் கணக்கு போட்டுகிறார். கற்றுக்கொண்டே இந்த பெரிய நகரத்தை பற்றி ஆண்டவர் பேசும்போது 18ஆம் வசந்த வாசகன் அநேக கட்டு, ரத்தின கட்டு, அந்த ரத்தின கட்டு, கோமேரகம், லட்சம், இந்திரநீளம், படிக்கப்பட்டை, புஷ்பராகம், வைடூரியம் இதெல்லாம் பார்த்ததே கிடையாது. இந்த கல்லெல்லாம் என்ன என்று யாருக்கும் ஒன்றும் தெரியல. ஒருவர் எழுதிக்கிறார் இந்த கல்லுகளை எல்லாம் பற்றி. அது இன்னொரு நாளைக்கு நான் சொல்றேன் அந்த கல்லுடைய நிறம் என்ன என்று. உதாரணமாக சொன்னால் இன்றைக்கு இந்த லைட் எல்லாம் ஆஃப் பண்ணிட்டா ஒரு சின்ன ரத்ன கல்லையில் இருக்கணும், இந்த டேபிள் மேலே வச்சுட்டா இந்த இடம் முழுவதும் பிரகாசமாக இருக்கும். இத்தனை லைட்டு போடுறதை விட அதிக பிரகாசமாக இருக்கும். அதெல்லாம் ரத்தன கற்களின் பேர். அந்த ரத்தன கற்களிலே பலவிதமான கற்கள் இருக்கிறது. அந்த கற்களினாலே இந்த நகரம் கட்டப்பட்டது. அப்புறம் 18ஆம் வசந்த வாசிங்க அதன் மகள் பச்சிலக்கல்லால் கட்டப்பட்டிருந்தது. நகரம் தெளிந்த பளிங்குப்பான சிற்பத்தினாக இருந்தது. அந்த நகரம் முழுவதும் அவ்வளோ பெரிய நகரம் முழுவதும் தங்கத்தினாலே கட்டப்பட்டு ஆங்காங்கே இந்த மாதிரி ரத்தன கற்களால் துளைக்கப்பட்டு அந்த அஸ்திபாரம் எல்லாம் எல்லா ரத்தன கற்களால் ஆனது. கருதினாலே செம்மணினாலே அல்லது கற்களினால ஆனவைகள் அல்ல. அந்த நகரம் அந்த வாசல்கள் ஒரே முத்தினாலே ஒரே முத்து அவ்வளோ பெரிய முத்தாறு அப்படியே ஒரு வாசலாக அங்கே வைத்திருக்கிறாரு. 27ஆம் வருஷத்தை வாசிக்கிறேன். 12 வாசல்களும் 12 முத்துகளாக இருந்தன. ஒவ்வொரு வாசலும் ஒவ்வொரு முத்தாய் இருந்தது. நகரத்தின் வீதி தெருவுள்ள பளிங்கு போல சிற்பமாக இருந்தது. அந்த தெருவெல்லாம் சிற்பமாக இருந்தது. எல்லாம் இப்படிப்பட்ட அப்படின்னா இந்த நகரத்தை பார்க்கும்போது அது அதிக பிரகாசமாக இருந்தது. 1000 சூரியன்கள் வந்த மாதிரி அந்த நகரம் அத்தனை பிரகாசமாக இருந்தது. இந்த முத்துக்கள், நவரத்தினங்கள், லட்சோ, இந்திரநீளம், ரத்தினங்கள், படிக்கப்பட்டை, புஷ்பராகம் இப்படிப்பட்ட காரியங்கள் நகரம் முழுவதும் சங்கத்தில் ஆட வைத்திருக்காரு. கத்தருடைய பிரியமானவர்களே, கத்தருடைய பிள்ளைகள் நாம் எல்லாரும் அழகாக படைக்கப்பட்டவர்கள். ஏதோ பாவத்தினாலே அழகில்லாமல் போயிட்டார். ஆனாலும் கால வருகிறது சூரியனைப்போல செலுத்திட பிள்ளைகளாக இந்த பராசங்களிலே அழகுள்ள பிள்ளைகளாக இருக்க பிள்ளைகள் அதை விரும்புங்க. அப்படிப்பட்ட காலத்தையும் நேரத்தையும் நீங்க எதிர்பார்ங்க இல்லைங்களா? இந்த உலகத்தில் பொண்ணுக்காக பொருளுக்காக ஆசைப்படாதுங்க. ஒரு சீர்காலர்களுடைய போய் சக்கர வியாதி உள்ளவங்களை தான் வைப்பாங்க. ஏனென்றால் இந்த சக்கர வியாதி இருக்கிறதால் தொடர்ந்தாரு. சாதாரண நாட்டுக்குள்ள வைத்தா அந்த பாதி விற்கிறது, பாதி சாப்பிடுறது. அதே போல இந்த பரலோகத்துக்கு போகிறவர்கள் எப்படிப்பட்டவர்கள் என்று திருமணி சொல்வது கருத்து பிரியமானவர்களே. ஆண்டவருடைய பிள்ளைகள் உள்ளான வெளிச்சம், உள்ளான அதிசயம், அதைத்தான் ஆண்டவர் விசேஷமாக அங்கு விரும்புகிறார். இந்த பட்டணத்தை பற்றி வேதம் விசேஷமாக நமக்கு அங்கு சொல்லுகிறது. இப்படிப்பட்ட பட்டணத்தை ஆண்டவர் தம்முடைய சொந்த பலத்தினாலே கட்டினார். இன்னும் அதுல ரொம்ப ஆச்சரியம் என்றால் இந்த பட்டணத்தை பற்றி ஆண்டவர் நம்முடைய முக்கியர்களுக்கு சொல்லியிருக்கிறார். முக்கியர்கள் இந்த பட்டணத்தை பற்றி அறிந்தவர்களாக இருக்கிறார். சாதாரணமான அறிந்தவர்களாக மட்டும் இல்லை, எப்படிப்பட்டவர்களாக இருந்தால் என்று வேதம் சொல்லப்பட்டிருக்கிறது. ஆபிரகாமை பற்றி நாம் வாசிக்கிறோம். 9ஆவது வருஷம் ஆபிரகாம் விசுவாசத்தினாலே அவன் 8ஆவது வருஷத்திலே ஆபிரகாமுக்கு போடப்பட்டிருக்கிறது. வாக்குத்தத்தம் பண்ணப்பட்ட தேசத்திலே பரதேசி போல சென்றது. அந்த வாக்குத்தத்தத்திற்கு உடன் சூழ்ந்தவர்களாகி ஈசாக்கோடும் யாக்கோபோடும் கூடாரங்களிலே குடியிருந்தார். அந்த காலத்துல அரசர்கள் பிரம்மாண்டமான மாளிகையை கட்டினார்கள். ஆபிரகாமும் ஒரு அரசனை போல வந்தார். என்றாலும் அவன் மற்ற ராஜாக்களை போலல்லாமல் கூடாரத்திலே குடியிருந்தார். ஏன் அவர் கூடாரத்திலே குடியிருந்தார் என்பதற்கு விளக்கம் சொல்ல பாருங்க. 11ஆவது வருஷம் ஏனெனில் 10ஆவது வருஷம் ஏனெனில் வேதம் தானே கட்டி உண்டாக்கின அஸ்திபாரங்கள் உள்ள நகரத்திற்கு அவன் காத்திருந்தார். அந்த நகரத்தை பற்றி அவருக்கு தெரியும். அந்த 12 அஸ்திபாரங்கள் எல்லாவற்றையும் ஆபிரகாம் அறிந்திருந்தார். அந்த நகரத்துக்கு போக வேண்டும் என்று ஆசை.
அந்த நகரத்துக்கு எப்படிப்பட்டவர்கள் போவார்கள் என்று நீதிமானாக, உண்மையின் உற்றமுள்ளவனாக, ஆண்டவரை விசுவாசித்தவனாக அந்த ஆபிரகாம் ஆண்டவரை தொழுது உள்ளவனாக நடந்தான் என்று பார்க்கிறோம். அதே விசுவாசத்தான் ஈசாக்கும் யாக்கோபுக்கும் கொடுத்தார். அப்படி விசுவாசிகளின் பட்டியலை சொல்லிக் கொண்டு வரும்போது இந்த 13ஆம் வசனத்தில் ஆண்டவர் சொல்கிறார், இவர்கள் எல்லாரும் நம்முடைய முக்கியதார்கள். இவர்கள் எல்லாரும் வாக்குத்தத்தம் மனப்பட்டவைகளை அடையாமல் தூரத்திலே அவைகளை கண்டு நம்பி அணைத்துக் கொண்டு பூமியின் மேல் தங்களை அந்நியரும் பரதேசிகளும் என்று அறிக்கையிட்டு விசுவாசத்தோடைய மதித்தார்கள். அப்படின்னா நம் முக்கியதார்கள் எல்லாம் அந்த நகரத்தை பார்த்து, அந்த நகரத்தை ஆசித்து, அந்த நகரத்தில் விருப்பம் கொண்டு அந்த நகரத்துக்காகவே வாழ்ந்தார்கள் என்று திருமறை நமக்கு விசேஷமாக சொல்கிறது. இன்றைக்கு அந்த ஆண்டவராகி இயேசு கிறிஸ்து நம் கொண்டு வந்து வைத்த அந்த புதிய இஸ்ரேல் நகரத்தை பற்றி எத்தனை பேருக்கு தெரியும்? எத்தனை பேர் அதை விசுவாசிக்கிறோம்? எத்தனை பேர் அந்த புத்தகத்தை வாழ்க்கையை மையமாக வைத்து நம்முடைய முக்தராக்களை போல இந்த உலகம் அல்ல, அந்த நகரத்தை தான் என்று வீடு, அதை நாங்கள் போய் அடைய வேண்டும் என்று சொல்லி எத்தனை பேர் ஆவலோடு அந்த நகரத்துக்காக நாம் காத்துக் கொண்டிருக்கிறோம். அப்படிப்பட்ட ஒரு ஆவல் நம்முடைய உலகத்தில் இருக்குமானால் கர்த்தருக்கு பிரியமானவர்களே, நாம் வாழ்கிற வகையே வேறு. அவர் லைஃப் ஸ்டைல் வில் பி கம்ப்ளீட்லி டிஃபரெண்ட். நம்முடைய வாழ்க்கை முறை வித்தியாசம், அதிக வித்தியாசமானதாக இருக்கும் நம்முடைய முக்தராக்களை போல. அப்படியானால் இந்த புதிய இஸ்ரேல் என்ற ஒரு பட்டணம், அங்கேதான் நாம் போகிறோம், அங்கேதான் நாம் வாழப் போகிறோம் என்ற ஒரு எண்ணம் இந்திய தேவனுடைய பிள்ளைகளுக்கு இல்லாமல் இருக்கிறது. ஒருவேளை அப்படிப்பட்ட ஒரு செய்தி நாம் அறிந்து கொள்வோம் என்றால் ஏதோ கொஞ்சம் ஒரு சூழ்நிலை நமக்கு தெரியும். ஆனால் நம்ம நம்பிக்கை அதன் மேல வைக்கிறது இல்லை, நம்ம விசுவாசம் அதன் மேல இல்லை. நம்ம என்றைக்கும் அந்த இடத்துல போய் வாழப்போகிறோம் என்று நமக்கு தெரியாது. அந்த நகரத்தை பற்றி நாம் அறியாதவர்களாக இருக்கிறோம். ஆனால் ஆபிரகாம் நம்முடைய முற்றார்கள் எல்லாரும் அந்த பட்டணத்தின் மேல் வாழ்ந்து வைத்து அதற்கென்று அவர்கள் வாழ்ந்தார்கள் என்று திருமறை நமக்கு விசேஷமாக அங்கே சொல்லப்பட்டிருக்கிறது. அந்த நகரத்திலே கர்த்தருக்கு பிரியமானவர்களே, அந்த நகரத்திலே அநேக கேள்விகள் நமக்கு எழுந்துகின்றன. அந்த நகரத்தில் நம்ம சாப்பிடுவோமா? அந்த நகரத்தில் நம்ம தூங்குவோமா? அந்த நகரத்துல நாம் கல்யாணம் பண்ணுவோமா? அந்த இடத்துல நாம் எப்படி இருப்போம் என்ற அந்த கேள்வியெல்லாம் ஏராளமாக இருக்கிறது அனைவருக்கு. அந்த ஒன்றை மாற்றம் நான் சொல்ல வருகிறேன். ஆதாமும் ஏவாளும் இந்த உலகத்திலே படைக்கப்பட்ட போது பாவம் இல்லாதவர்களாக இருந்தார்கள். அவர்களுக்கு ஆண்டவர் ஒரு தோட்டத்தை தான் ஒரு வீடாக கொடுத்தார். தோட்டத்தை வீடாக கொடுத்துக்கிட்டு அந்த புதிய பற்றின ஒரு எண்ணத்தை ஒரு கொள்கை அவர்கள் மத்தியிலே கொடுத்திருந்தார். அந்த ஆறாம் இடத்தில் தான் இருந்துதான் ஆபிரகாம் மற்றவர்களும் அந்த புதிய பட்டணத்தை பற்றி அறிந்தார்கள். அப்போ ஆண்டவர் முதலாவதாக கொடுத்தது ஒரு தோட்ட வீடு, ஒரு கார்டன் ஹோம். ஆனால் அவர் கொடுத்த நம்பிக்கை என்ன? அந்த பொன்னான அந்த நகரம். அப்படியானால் சில காலங்களுக்குள்ளாக அவர்கள் பாவம் செய்யாமல் இருந்திருப்பார்கள். ஆனால் அந்த பொன்னான நகரம் அவர்களுக்கு ஆண்டவர் கொடுத்திருப்பார். அதுக்குள்ளாக பாவம் வந்துவிட்டது. அப்படியானால் இந்த ஆதாம் ஏவாள் பாவம் செய்யாமல் இந்த உலகத்தில் வாழ்ந்த பொருள் சாப்பிட்டார்களா? தூங்கினார்களா? ஆகவே பரலோகம் என்பது வேற ஒன்றும் இல்லை. பாவம் இல்லாம ஆதாம் ஏவாளும் எப்படி இருந்தார்களோ அதே மாதிரிதான் பரலோக வாழ்க்கையும் நமக்கு இருக்கும். இப்போ பாவத்தினால என்னாச்சு? நான் கண்ணாடி போட்டுக்கிறேன், பாவத்தினால வந்தது. தெரிஞ்ச மைக்கில் பேசுற, பாவத்தினால என்னால் அதிகமா பேச முடியல. செருப்பு போடுற, பாவத்தினால அதை போட்டிருக்கிறேன். இந்த துணிமணிகளெல்லாம் அணிந்து கொண்டிருக்கிறோம், பாவத்தினால. இல்லைன்னா நமக்கு ஆண்டவர் ஒளியின் வசத்தை கொடுத்தில்ல, ஒளியின் வசத்தை பிரகாசம் இருக்கும். நீங்க வீடுகளெல்லாம் கட்டிட்டு இருக்கிறோம், புரியுதுங்களா? கட்டுரை பிரியமானவில்லை. இந்த பாவத்தினால நமக்கு என்னென்ன வந்துடும் அதெல்லாம் பரலோகத்துல இல்லை. பரலோகத்துக்கு முன்னால ஆதாம் ஏவாளும் எப்படி இந்த பாவத்துக்கு முன்னாடி வாழ்ந்தார்களோ அந்த வாழ்க்கை நமக்கு இருக்கும். நம்ம புசிப்போம், நம்ம குடிப்போம், நம்ம தூங்குவோம், இல்லைங்களா? அநேக ஆதாமுக்கு ஏவாளுக்கு இல்லாத அநேக விதமான பிரிவிலேஜஸ் கற்ற தம்முடைய பிள்ளைகளுக்கு அங்கு விசேஷமாக என்ன செய்வார்? கொடுப்பார் என்று அங்கு நமக்கு ஆண்டவர் அதை குறித்து விசேஷமாக அங்கு சொல்கிறார். இந்த பரலோகத்திலே கர்த்தருக்கு பிரியமானவர்களே, புதிய பூமியில நாம் வாசம் பண்ணும் போது ஒரு காரியத்தை நீங்கள் அறிந்து கொள்ள வேண்டும். அங்கு நாம் என்ன செய்வோம்? பரலோகத்துல என்ன செய்வோம் என்றால், நான் உங்களுக்கு முன்னாக எடுத்து சொன்னேன், அதை மறுபடியும் சுருக்கமாக நான் சொல்ல விரும்புகிறேன். முதலாவதாக நாம் துன்மார்க்கரை நியாயந்திருப்போம் ஆண்டவரோடு சேர்ந்து. அதை பற்றி உங்களுக்கு நான் சொன்னேன். ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவானவர் வரும்போது இந்த உலகத்தில் தன்னை நேசித்தவர்கள் ப்ரொஃபஷனல் ஆண்டவரை நம்பின விசுவாசிகள் எல்லாரும் அந்த நியாய தீர்ப்பு நடந்துவிடும். அந்த நியாய தீர்ப்பிலே தான் உயிர்த்தவர்களுக்கு யார் பங்குள்ளவன் என்று நியாய தீர்ப்பிலே முடிவு பண்ணி ஆண்டவர் வரும்போது
அவர்கள் உயிரோடு இருந்திருப்பார்கள். ஆகவே நல்லவருடைய நியாயத்திற்கு கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து வருகின்றதாக நடந்துவிடும் என்று சொன்னேன். அதை பற்றி ஒரு பிரசங்கமே வருகிறது. அப்பொழுது நான் தீர்க்கமாக விளக்கமாக உங்களுக்கு சொல்லுகிறேன். ஏனால் துன்மார்களுடைய நியாயத்திற்கு இந்த 1000 வருஷத்துல நான் உங்களுக்கு சொன்னேன், அவர்கள் பரலோகத்திலே 1000 வருஷம் இருப்பார்கள். அதை உங்களுக்கு சொன்னேன் அன்றைக்கு. பரலோகம் என்பது நம்முடைய நிலையான வீடு அல்ல, என்றென்றைக்கு நாம் அங்க இருக்க போறதில்லை. இட்ஸ் டெம்பரரி ஹோம். அது நம் தற்காலிகமான உலகம். அந்த பரமண்டலத்துல நம்ம 1000 வருஷம் தான் இருக்க போறோம் கடவுளோடு கூட சேர்ந்து. அங்கு ஆண்டவரோடு கூட 1000 வருஷம் இருந்து திரும்ப இந்த உலகத்துக்கு வருவோம். இந்த உலகத்தை ஆண்டவர் அழித்து அங்கே அக்னியினால் அழித்து, அதை பற்றி நான் அந்த 1000 வருஷ அரசாட்சியிலே சொன்னேன். அது மறுபடியும் உங்களுக்கு சொல்ல வேண்டும் என்றாலும் திரும்ப அதை பற்றி ஞாபகப்படுத்த விரும்புகிறேன். ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவானவர் வருவார். அப்படி வரும்போது முதலாவதாக மரித்த தேவனுடைய பிள்ளைகள் உயிரோடு இருந்திருப்பார்கள். உயிரோடு இருக்கிற தேவனுடைய பிள்ளைகள் மறுரூபமாவார்கள். இந்த 2 கூட்டத்தாரும் இந்த மனுஷ சாயலை விட்டு தேவ சாயலை பெற்றுக்கொண்டு மகிமையின் உடைவை பெற்றுக்கொண்டு இந்த 2 கூட்டத்தாரும் பரலோகத்துக்கு போவார்கள். ஆண்டவர் 2வது வரும்போது பரலோகத்துல இந்த பூலோகத்துல கால் வைக்க மாட்டார். அங்கே பரலோகத்துக்கு போகும்போது அவர்கள் என்ன செய்வார்கள்? கிறிஸ்துவோடு உட்கார்ந்து வெளிப்படுத்தின விசேஷம் 20ஆம் அதிகாரம் அங்கு 4வது வசனத்துல வாசிக்கிறோம். நான் சிங்காசனங்களை கண்டேன், அவர்கள் மேல் உட்கார்ந்து இருந்தார்கள். நியாய தீர்ப்பு கொடுக்க முடிய அவர்களுக்கு அதிகாரம் கொடுக்கப்பட்டது. துன்மார்களுடைய நியாய தீர்ப்பை அவர்கள் அங்கே செய்வார்கள். இது முதலாவதாக. 2வதாக அவர்கள் என்ன செய்வார்கள் என்று சொன்னால், அவர்கள் கிறிஸ்துவோடு கூட உயிர்த்து கிறிஸ்துவுடனே கூட 1000 வருஷம் அரசாண்டார்கள், அரசாட்சி செய்வார்கள். என்ன அரசாட்சி என்பதை குறித்து நான் சொன்னேன். எல்லோரும் கிரீடம் சூடியிருக்கிறோம். யாரை ஆழ்வது? கர்த்தருக்குள் பிரியமானவர்களே, திருமறையிலே நமக்கு விளக்கமாக அதை பற்றி சொல்லப்பட்டிருக்கிறது. இந்த உலகத்திலே ஒன்றோடு ஆயிரக்கணக்கான கோடிக்கணக்கான உலகங்கள். அந்த உலகங்களுடைய சிங்காசனம் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் சிங்காசனம். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து தான் இந்த அண்ட சராசரங்களை ஆண்டு நடத்துகிற கடவுள். ஆகவே அவருக்கு பிரதிநிதிகளாக இருந்து அநேக உலகங்களை ஒவ்வொருவரும் ஆண்டு கொண்டிருப்போம். அந்த எருசலேம் பட்டணம் இந்த புதிய பூமிக்கு, நம்முடைய பூமிக்கு, புதிய பூமிக்கு வந்த பிற்பாடு இங்கிருந்து ரெக்கைகளை அடித்து நாம் பறந்து நம்முடைய உலகங்களுக்கு சென்று நாம் அரசாகுவோம். அந்த அரசாட்சியை ஆண்டவர் தம்முடைய பிள்ளைகளுக்கு கொடுக்கிறார். என்றென்றைக்கு நாம் அரசர்களாக இருப்போம். திருமறை அதை குறித்து ஏராளமான இடங்களிலே பேசப்படுகிறது. நமக்கு ஆண்டவர் முதலிலே கொடுத்த அந்த அரசாட்சி அல்ல, விசேஷமான இந்த அரசாட்சியை கர்த்தர் தம்முடைய பிள்ளைகளுக்கு கொடுத்திருக்கிறார். ஆகவே அன்றைக்கு நான் ஒரு வசனத்தை உங்கள் மத்தியில நான் வாசிக்க முடியாமல் போனேன். லூக்கா எழுதின சுவிசேஷம் 19ஆம் அதிகாரத்துல ஆண்டவர் தம்முடைய பிள்ளைகளுக்கு சொல்கிறார். 17ஆம் வசனத்துல வாசிக்கிறேன். எஜமான் அவனை நோக்கி, நல்லது உத்தம் ஊழியக்காரனே, நீ கொஞ்சத்தில் உண்மையாயிருந்தபடியால் நீ 10 பட்டணங்களுக்கு அதிகாரியாயிரு. 19ஆவது வசனம், அவன் அவனை நோக்கி, நீயும் 5 பட்டணங்களுக்கு அதிகாரியாயிரு. அப்போ இந்த இடத்துல கிரேக்க மொழியில எழுதின இந்த பட்டணங்களுக்கு நீ அதிபதியாயிரு என்று சொன்னா, அது எப்படி கிரேக்க மொழியில என்ன சொல்லப்பட்டது? அதனுடைய உள்ள அர்த்தம் என்னென்றால் ஸ்டார் சிட்டி, நட்சத்திர பட்டணங்களுக்கு நீ அங்க அதிபதியாயிருன்னு நாங்க ஆண்டவர் சொல்றேன். ஆகவே கர்த்தருக்குள் பிரியமானவர்களே, ஆண்டவரோடு கூட சேர்ந்து நாம் ஆளுகை செய்வோம். அவரோடு கூட சேர்ந்து என்று வேதம் சொல்லுகிறது. அவரோடு கூட அவருடைய சிங்காசனத்திலே உட்கார்ந்து தேவனுடைய பிள்ளைகள் மற்ற உலகங்களை ஆளப் போகிறோம். கர்த்தருக்குள் பிரியமானவர்களே, இதையெல்லாம் நான் வாசித்த போது எனக்கு என்ன செய்யுதுன்னு, என்ன யோசிக்கிறதுன்னு எனக்கு தெரியல. பஞ்சிகளும் பரதேசிகளும் அநாதைகளும் இந்த உலகத்திலே ஏழைகளும் ஒன்றுமில்லாதவர்களுமாகிய நமக்கா ஆண்டவர் இவ்வளவு பெரிய பதவி வச்சிருக்கார். கர்த்தருக்குள் பிரியமானவர்களே, இன்னைக்கு யாராவது வணக்க செலுத்தலன்னு சொன்னா நம்ம பெரியவங்க எல்லாம் இந்த உலகத்துல என்ன செய்யறாங்கன்னா காசு கொடுத்தாவது தோத்திரம் போட வைக்கிறாங்க. கர்த்தருடைய பிள்ளைகளுக்கு அப்படி இல்லை. அண்ட சராசரங்களில் ஆண்டவர் சொன்னார், ஆதாம் ஏவாளையும் படைத்த போது அவனுக்கு மகிமையினாலும் கனத்தினாலும் முடிசூட்டி அப்படிப்பட்ட நிலைமையை மனிதன் உண்டு பண்ணினான். ஆனால் இப்பொழுது மீட்கப்பட்ட பிற்பாடு அந்த உண்டு பண்ணின நிலைமையிலிருந்து 1000 மடங்கு 10,000 மடங்கு ஆண்டவர் உயர்த்திருக்கிறார். சிங்காசனத்திலே உட்கார்ந்து ஆண்டவரோடு கூட அரசாடுவோம். தேவனுடைய பிள்ளைகளை பற்றி ஆண்டவர் சொல்லும் போது அவர்கள் வெளிப்படுத்தும் விசேஷம் 20ஆம் அதிகாரம் 6வது வசனத்திலே தேவனுக்கும் கிறிஸ்துவுக்கும் முன்பாக ஆசாரியாயிருந்து அவரோடு கூட 1000 வருஷம் அரசாடுவார்கள். ஆசாரியர்களுடைய வேலை. இந்த உலகம் இந்த அண்ட சராசரத்தின் மத்திய உலகமாக மாறப்போகிறது. திருமறை என்ன சொல்கிறது என்றால் 21ஆவது அதிகாரத்திலே 3வது வசனம் நான் வாசிக்கிறேன். 21:3 மேலும் பரலோகத்திலிருந்து உண்டான ஒரு பெரும் சத்தத்தை கேட்டேன். அது இதோ மனுஷர்களிடத்திலே தேவனுடைய வாசஸ்தலம் இருக்கிறது. அவரிடத்திலே அவர் வாசமாயிருப்பார், அவர்களும் அவருடைய ஜனங்களாயிருப்பார்கள். தேவன் தாமே அவர்களோடு கூட இருந்து அவருடைய தேவனாயிருப்பார். அப்படியான பரமண்டலத்திலே இருக்கிற அந்த சிங்காசனம் தேவனுடைய வாசஸ்தலம் இந்த பூமியிலே என்ன செய்கிறது என்றால் இந்த வந்து விடுகிறது. இந்த பூமி இந்த அண்ட சராசரங்களுக்கு மத்திய பாகமாக ஆகப் போகிறது என்று திருமறை
நமக்கு மிக திட்டவட்டமாக அங்கே சொல்கிறது. இதை குறித்து வேதாந்தத்துல இங்கும் அங்கும் சில காரியங்களை நாம் வாசிக்கிறோம். அங்க ஆகாய தீர்க்கதரிசியும் இன்னும் அநேக தீர்க்கதரிசிகள் இதை பற்றி பேசுகிறார்கள். ஆகாயின் புத்தகம் 2ஆம் அதிகாரம் 6வது வசனத்திலே வாசிக்கிறேன். 2:6 சேனைகளின் கர்த்தர் சொல்கிறார், கொஞ்ச காலத்துக்குள்ளே இன்னும் ஒரு தரம் நான் வானத்தையும் பூமியையும் சமுத்திரத்தையும் வெட்டாந்தரைகளையும் அசைய சொன்னேன். இன்னும் ஒரு தரம் இந்த அண்ட சராசரத்தையே அசைக்க போறார். எப்படி அது அசையும்? பேச போல சொல்ல வேண்டியது என்னவென்றால், நான் வானத்தையும் பூமியையும் அசைய பண்ணி. இதை பற்றி விஞ்ஞானிகள் கடவுளுடைய பிள்ளைகள் ஆராய்ந்த போது என்ன சொல்கிறார்கள் என்றால், இந்த பரமண்டலத்தில் இருக்கிற அந்த விசேஷமான அந்த சென்ட்ரலாரிட்டி, அதாவது மேக்னெட்டிக் ஃபீல்ட் எல்லாம் அங்கதானே இருக்கு. அங்கிருந்து தானே எல்லாத்தையும் ஆர்டர் கைட் பண்றாரு. அந்த ஒரு வல்லமையை இந்த உலகத்துக்கு அவர் மாத்தி இருப்பார். அப்படி மாற்றும் போது இந்த அண்ட சராசரங்களே குழுங்கும், இந்த அண்ட சராசரங்கள் எல்லாமே அசையும் என்று அவர் நினைக்கிறார்கள். தேவன் இந்த உலகத்துக்கு வருகிறார். நமக்கு பரலோகத்தில் இருக்கிற ஒரு விசேஷமான ஒரு காரியம் என்ன கற்றுக்கொள் பிரியமானவர்களே? ஒரு விசேஷமான காரியம், நாம் முகமுகமாக ஆண்டவரை நாம் பார்ப்போம். முகமுகமாக ஆண்டவரை நாம் பார்ப்போம். அதான் ஆண்டவர் நமக்கு கொடுத்திருக்கிற விசேஷமான ஒரு காரியம். அங்கே சாத்தான் இல்லை, எங்க பாவம் இல்லை. ஆகவே பரலோகத்திலே கர்த்தருடைய பிள்ளைகள் செய்ய வேண்டிய அந்த காரியத்தை மட்டும் சுருக்கமாக சொல்லிட்டு போறேன். நாம் ஆசாரியர்களாக இருப்போம். சரி, மூன்றாவதாக ஆண்டவர் தன்னுடைய பிள்ளைகளுக்கு அங்கே என்ன கொடுக்க போகிறார் என்று பார்க்கிறோம். வெளியாகமத்தினுடைய புஸ்தகம் 7ஆம் அதிகாரத்திலே ஆண்டவர் அதை குறித்து பேசுகிறார். 7ஆம் அதிகாரம் 17வது வசனத்திலே நான் வாசிக்கிறேன். நானப்படியாக இவர்கள் தேவனுடைய சிங்காசனத்துக்கு முன்பாக இருந்து இரவு பகலும் அவருடைய ஆலயத்தில் அவர் சேவிக்கிறார்கள். சிங்காசனத்தின் மேல் வீற்றிருக்கிறவர் இவர்களுக்குள்ளே வாசமாயிருப்பார். இவர்களை நீ பசியறிவதும் இல்லை, தாகம் அடைவதும் இல்லை, வெயிலாவது உஷ்ணமாவது இவர்கள் மேல் படுவதும் இல்லை. சிங்காசனத்தின் மத்தியில் இருக்கிற ஆட்டுக்குட்டியானவரே இவர்களை மேய்த்து இவர்களை ஜீவ தண்ணீர் உள்ள ஊட்டண்டைக்கு நடத்துவார். தேவன் தாமே இவருடைய கண்ணீர் யாவையும் துடைப்பார். ஆண்டவர் நம்மை நடத்துவார் என்று அந்த விசேஷமாக அங்கு போடப்பட்டிருக்கிறது. 14ஆம் அதிகாரம் 4வது வசனம், ஸ்திரீகளால் தங்களை கடைப்படுத்தப்படாதவர்கள் இவர்களே, கற்புள்ளவர்கள் இவர்களே, ஆட்டுக்குட்டியானவர் எங்கே போனாலும் அவரை பின்பற்றுகிறவர்களும் இவர்களே. ஆட்டுக்குட்டியானவர் அண்ட சராசர தேவனாயிருந்து எல்லா உலகங்களையும் பார்க்க போகும்போது கர்த்தருடைய பிள்ளைகளை கூட்டிக் கொண்டு போவார். அதை பற்றி நான் நேற்று சொன்னேன். 100 ஆடுகள் ஒன்று கெட்டு போய்விட்டது, காணாமல் போன இந்த ஆட்டை கண்டுபிடித்தேன் என்று சொல்லி சந்தோஷப்படுகிற மாதிரி. கர்த்தருக்குள் பிரியமானவர்களே, ஒன்றை மாத்திரம் நான் சொல்ல விரும்புகிறேன். ஆண்டவருடைய சாயலை நாம் படைக்கப்பட்டாலும் கூட இன்னும் நமக்கு ஆண்டவருடைய சாயல் எப்படிப்பட்ட சாயல் நமக்கு தெரியாது. ஆனாலும் ஒன்று நிச்சயம், திருமறை நமக்கு என்ன சொல்கிறது என்று சொன்னால், ஆண்டவரின் உலகத்தில் வந்தபோது மனுஷ ரூபத்தை எடுத்தாரே, அதே ரூபத்தோடு தான் இன்றைக்கும் இருப்பார். இந்த உலகத்தின் மக்கள் இவ்வளவு துன்பப்படுகிறோம், கஷ்டப்படுகிறோம், துயரப்படுகிறோம், பொறுத்துக்குங்க. நாம் இவ்வளவு துன்பத்திற்கும் துயரப்படுவதற்கும் சாத்தானிங்க இவ்வளவு கஷ்டப்படுவதற்கும் நமக்கு ஆண்டவர் 1000 மடங்கான ஆசீர்வாதங்களை செய்கிறார். தேவனே நம்முடைய உருவத்திலேயே எப்பொழுது இருக்க போகிறார். அந்த உலகத்தை கூட்டிக் கொண்டு போகும்போது அங்க நாம் என்ன செய்வோம்னு சொல்லப்பட்டிருக்கிறது. வெளியாகவும் 15ஆம் அதிகாரம் 4வது வசனத்துக்கு 3வது வசனத்தை வாசிக்கிறேன். வெளி 15:3 அவர்கள் தேவனுடைய ஊழியக்காரனாகிய மோசேயின் பாட்டியும் ஆட்டுக்குட்டியானவருடைய பாட்டியை பாட்டி சர்வ வலிமையுள்ள தேவனாகிய கர்த்தாவே, தேவனுடைய கிரியை மகத்துவம் ஆச்சரியமானவர்கள், பரிசுத்தவான்களின் ராஜாவே, தேவனுடைய வழிகள் நீதியின் சத்தியமானவர்கள். தேவனுடைய பிள்ளைகளாகி நாம் ஒரு பாட்டு பாட போறோம். ஒரு புதிய பாட்டுன்னு வேறன்னு சொல்லுது அன்னைய இடங்களில. அந்த பாட்டை வேற யாரும் கற்றுக்கொள்ள முடியாதுன்னு வேறன்னு சொல்லுது. அப்படியானால் அந்த பாட்டு என்ன? ஆட்டுக்குட்டியானவருடைய பாட்டு, மோசேயினுடைய பாட்டு. மோசே பார்வோனிடத்திலிருந்து விடுதலை பெற்ற அந்த பாட்டு. ஆட்டுக்குட்டியானவர் நம்மை பாவ உலகத்திலிருந்து விடுதலையாக்கி கொண்டு வந்த அந்த பாட்டு, விடுதலையின் பாட்டு. இந்த பிசாசின் பிடியிலிருந்தும் பாவத்தின் பிடியிலிருந்தும் விடுதலையான அந்த விடுதலையாகி இப்பொழுது நாம் சுயாதீனராக இருக்கிறோம் என்ற அந்த பாட்டு. இட்டர்னிட்டி யுகாயுகமாக நித்திய நித்தியமாக. அந்த பரமண்டலத்திலே ஒரு யூனிவர்சிட்டி, அந்த யூனிவர்சிட்டியில் நான் படிக்க போற பாடம் என்ன தெரியுங்களா? The Science of Salvation. ரட்சிப்பின் விஞ்ஞானம். ரட்சிப்பு ஒரு விஞ்ஞானம், அஞ்ஞானம் இல்லை. எல்லா விஞ்ஞானத்தை பார்க்கலும் உயர்ந்த ஒரு விஞ்ஞானம், ஆழமான விஞ்ஞானம். தேவனுடைய பிள்ளைகளும் இவ்வளவு பெரிய ஆண்டவர் எப்படி ஒரு மனுஷ உருவை எடுத்தார் அது தெரியாது. அந்த மனு உருவெடுத்த இந்த உலகத்தில் ஆண்டவர் அவ்வளவு பெரிய வலிமை ஆண்டவர் கஷ்டப்பட்டார், துன்பப்பட்டார். எப்படி? ஆனாதி வானங்களும் உண்மை கொள்ளாதே, இந்த ஆலயத்திலே கட்டியிருக்கிறீர்களே, எப்படி அவர் எப்படி மனுரூபம் எடுத்தார், எப்படி அவர் பாவத்தை ஜெயித்தார், எப்படி அவர் மரணத்தை ஜெயித்தார். இது ஒரு ரட்சிப்பின் விஞ்ஞானம். இந்த விஞ்ஞானத்தை பற்றி தான் தேவனுடைய பிள்ளைகள் யுகமாக படிப்பார். We are going to learn the science of salvation for eternity and eternity.
அப்படி படிச்சா கூட அதனுடைய தன்மை நமக்கு புரியாது. கல்வாரி சிலுவையை ஆண்டவர் நாட்டி தேவனுடைய மக்களுக்கு அது நமக்கு விசேஷமான அந்த ரட்சிப்பை கற்றுக் கொடுத்தாரு. அது எப்படி? விஞ்ஞானத்திலே ஒரு பெரிய கேள்வி, ரட்சிப்பு எப்படி வந்தது? கடவுள் எப்படி பாவிகளாகி நம்மை பரிசுத்தவான்களாகினார்? பரிசுத்தவான்களாகி நம்மை பரலோகத்துக்கு எப்படி கொடுத்து போனார்? இதெல்லாம் எப்படி புதுக்க, அதாவது விடுவிக்க கூடாத புது, அதை பற்றி தான் வானங்கள்லாம் நம்ம என்ன செய்ய போறோம்னா பாட போறோம், படிக்க போறோம். நாலாவதாக அங்க என்ன செய்ய போறோம்னு சொன்னா, இதை குறித்து வேதத்துல நாம் அநேக இடங்களில் வாசிக்கிறோம். ஒரு வசந்தி மாசம் நான் வாசிக்க நான் விரும்புகிறேன். அங்கு ஏசாயாவின் புத்தகம் 66வது அதிகாரத்துல நான் வாசிக்கிறோம். ஏசாயா 66, 22, 23 நான் வாசிக்கிறேன். நான் படைக்க போகிற புதிய வானமும் புதிய பூமியும் எனக்கு முன்பாக நிற்பது போல. உங்களுக்கு நான் சொன்னேன், 1000 வருஷம் பரலோகத்துல இருப்போம், பிறகு இந்த உலகத்துக்கு வருவோம். இந்த உலகத்தை ஆண்டவர் என்ன செய்வார்? அந்த இயேசுலே பட்டணம் வந்து ஒரே மலை மேல் நிற்கும். அந்த ஒளி மலை பிளந்து அதற்கு இடம் கொடுக்கும். அப்பொழுது மரித்து போன சாத்தானுடைய பிள்ளைகள், விக்கெட் பீப்புள் எல்லாரும் எழுந்திருப்பாங்க. கடற்கரை மனநிலையாத்தான் இருக்கும். ஒரு 100 வருஷம் அந்த பட்டணத்தை பிடிப்பதற்காக யுத்தத்துக்கு ஆயத்தம் பண்ணுவார்கள். அவர்கள் போய் அந்த பட்டணத்தை வளைந்து கொள்ளும் போது பரலோகத்தில இருந்த அக்னி வந்து அந்த அக்னி அவர்களை முழுவதுமாக பச்சித்து போட்டது. அதே அக்னி பூமி முழுவதுமாக பறந்து ஆகாயத்தையும் பூமியும் சுட்டு நெருப்பினாலே அது சுட்டு பூதங்கள் எல்லாம் வெந்து எல்லா எலமெண்ட்ஸ், எல்லா ஆட்டம்ஸ் எல்லாம் வெந்து உருகி போகும். கர்த்தருக்குள் பிரியமானவர்களே, அந்த பெரிய நெருப்பில தான் துன்மார்க்கர்கள் தங்களுடைய பலன் அடைவார்கள். அதை நரகம் என்று நான் பார்க்கிறோம். பின்னால் அதை பற்றி நான் உங்களுக்கு சொல்லுகிறேன். அப்படி என்ன இருந்தன, அந்த அதே நெருப்பு அவர்களை எல்லோரையும் அழித்து விடும், ஆகாயத்தையும் அழித்து விடும். அப்பொழுது ஆண்டவர் என்ன செய்கிறார்? புதிய வானத்தையும் புதிய பூமியையும் சிருஷ்டிக்கிறார். சிலர் என்ன நினைக்கிறாங்க, இந்த புதிய வானம் புதிய பூமி என்பதனால இன்னொரு ஏதோ வேறொரு வானத்தையும் வேறொரு பூமியும் வேறொரு உலகத்தையும் படைக்கிறதாக சில பேர் எல்லாம் சொல்றாங்க. ஆனால் கர்த்தருக்குள் பிரியமானவர்களே, அது அப்படி அல்ல. 65, 17 நான் வாசிக்கிறேன். 17வது வசனத்துல வாசிக்கிறேன், ஏதோ நான் புதிய வானத்தையும் புதிய பூமியும் சிருஷ்டிக்கிறேன், முந்தினவைகளை நீ நினைக்கப்படுவதும் இல்லை, மனதிலே தோன்றுவதும் இல்லை. அங்க ஆண்டவர் சொல்கிற, நான் சிருஷ்டிக்கிறதுனாலே நீங்கள் எந்திரத்துக்கு மகிழ்ந்து கைகூடுதல்கள், இது எருசலேமை கைகூடுதலாகவும் அதன் ஜனத்தை மகிழ்ச்சியாகவும் சிருஷ்டிக்கிறேன். நான் எருசலேமின் மேல் கைகூண்டு என் ஜனத்தின் மேல் மகிழ்ச்சியாக இருப்பேன். அழகியின் சத்தமும் கூக்குரலும் சத்தமும் அதில் நீ கேட்கப்படுவதில்லை. இங்கு வேத வசனம் விசேஷமாக நமக்கு என்ன சொல்கிறது என்றால், இந்த புதிய வானம் புதிய பூமி பற்றி வேதத்தில் அநேக வசனங்கள் இருக்கின்றன. 104வது சங்கீதம் 30வது வசனம், நீர் உம்முடைய ஆவி அனுப்பும் போது அவைகள் சிருஷ்டிக்கப்படும், நீ பூமியின் ரூபத்தை புதிதாக்குகிறேன். வேறொரு உலகம் அல்ல, இதே உலகத்தை ஆண்டவர் புதிதாக மாற்றுவார். இந்த பற்றி வேதத்தில் அநேக வசனங்கள் இருக்கின்றன. ஆகவே புதிய வானம் புதிய பூமி என்றால் வேற ஏதோ ஒரு உலகம், வேற ஏதோ பூமி என்று நாம் நினைக்க கூடாது. இந்த உலகத்தை ஆண்டவர் மறுபடியும் முன்னாலே படைத்ததை விட 100 மடங்கு அழகாகவும் அற்புதமாகவும் படைத்து தேவனுடைய பிள்ளைகள் கையிலே ஒப்பு கொடுப்பார். அப்பொழுது 22, நான் படைக்கப் போகிற புதிய வானம் புதிய பூமியும் எனக்கு முன்பாக நிற்பது போல உங்கள் சந்ததியும் உங்கள் நாமும் நிற்கும் என்று கர்த்தர் சொல்கிறார். அப்பொழுது மாதந்தோறும் ஓய்வு நாள் தோறும் மாம்சமான யாவரும் எனக்கு முன்பாக தொழுது கொள்வார்கள் என்று கர்த்தர் சொல்கிறார். அப்படியானால் இங்கே இந்த புதிய வானம் புதிய பூமியில தொழுகை, அந்த தொழுகையை பற்றி பேசும்போது ஆண்டவர் என்ன சொல்கிறார்? மாதந்தோறும் ஓய்வு நாள் தோறும் அங்கு தொழுது கொள்வார்கள். ஆண்டவர் தொழுகைக்கு என்று ஒரு விசேஷமான நாளை வைத்திருக்கிறார், அது ஓய்வு நாள். அந்த ஓய்வு நாளிலே அவர்கள் அவரை தொழுது கொள்வார்கள். சரி, மாதந்தோறும் எதற்காக வருகிறார்கள் என்றால், கர்த்தருக்குள் பிரியமானவர்களே, மாதந்தோறும் எதற்காக அங்கு வருகிறார்கள்? வெளிப்படுத்தும் விசேஷம் 22ஆம் அதிகாரம் 2வது வசனம், வெளி 22:2, நகரத்தின் வீதியின் மத்தியிலும் நதியின் இருகரையிலும் 12 விதமான கனிகளை தரும் ஜீவ விருட்சம் இருந்தது. அது மாதந்தோறும் தன் கனியை கொடுக்கும். அந்த விருட்சத்தின் நிலைகள் ஜனங்கள் ஆரோக்கியம் அடைவதற்கு ஏதுவாயிருக்கும். இந்த ஜீவ விருட்சத்துடைய கனி அந்த ஜீவ நதியின் பக்கத்தில் இருகரையிலும் இருக்கும். அது மாசத்துக்கு ஒரு கனியை கொடுக்கும். அந்த கனியை புசித்ததாக மாசத்துக்கு ஒரு தடவை வருவாங்க. ஆகவே அந்த நாளிலே அந்த ஜீவ விருட்சத்தினுடைய கனியை நாம் புசிப்போம், இந்த இலைகளை நாம் புசிப்போம். அந்த இலைகள் நமக்கு மருந்தாக இருக்கும், நோய் வராது. அந்த பழம் நாம் இன்றைக்கு வாழ்வதற்கு நமக்கு ஒத்தாசை செய்யும் என்று பார்க்கிறோம். ஆனால் ஆண்டவரை விசேஷமாக தொழுதுள்ளோம். கர்த்தருக்கு பிரியமானவர்களை நான் யோசிப்பது உண்டு. அந்த ஓய்வு நாள்ல இன்னும் அந்த ஓய்வு நாள் ஆசிரியப்பை பற்றி நாம் சொல்வதற்கு முன்னதாக இன்னொரு காரியத்தை உங்களுக்கு நான் சொல்ல விரும்புகிறேன். அங்கு ஏசாயா 65ஆம் அதிகாரத்துல நீங்கள் பார்க்கும்போது இங்க சில காரியங்களை நீங்கள் வாசிக்கிறீர்கள். 21வது வசனம், 65, 21, வீடுகளை கட்டி அவைகளை குடியிருப்பார்கள்,
திராட்சை தோட்டங்களை நட்டி அவைகளுக்கு கனியை புசிப்பார்கள். அவர்கள் கட்டுகிறது வேறொருவர் குடியிருக்கிறதும் அவர்கள் நட்டுகிறது வேறொருவர் கனி புசிக்கிறதுமா இருக்கிறதில்லை. அப்படியானால் வீடுகளை கட்டுவார்கள், தோட்டங்களை உண்டு பண்ணுவார்கள், கனியை புசிப்பார்கள் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. அப்படியானால் இங்க வேதத்துல நம்ம என்ன வாசிக்கிறோம்? புதிய எருசலேம் பட்டணத்துல ஆண்டவரால் கட்டப்பட்ட ஒரு வீடு உங்களுக்கும் எனக்கும் இருக்கும். அது சிட்டி ஹவுஸ், அது நகரத்தினுடைய வீடு, ஆண்டவரால் கட்டப்பட்ட வீடு. அது இல்லாதபடி நம்ம என்ன செய்வோம் என்றால், அந்த புதிய நகரத்திலே என்றென்றைக்கும் எப்பொழுதும் நாங்கள் வாசம் பண்ண மாட்டோம். நாம் உலகத்தில் பறந்து வந்து நமக்கு இஷ்டமான இடங்களிலே பூமி தெரிந்து கொண்டு நாம் வீடுகளை கட்டி குடியிருப்போம். அப்போ கண்ட்ரி ஹவுஸ், நாட்டு வீடு. இந்த புதிய பூமியில தான் நாம் இருப்போம். என்றதையும் நகரத்தில் இருக்க மாட்டோம். நகரத்துக்கு 5 முறை தான் வருவோம் மாசத்துக்கு. 4 ஓய்வு நாட்கள் ஒரு அந்த கனியை புசிப்பதற்கு ஒரு தடவை. அப்பொழுது அந்த நகரத்துக்கு வரும்போது அன்றைக்கு முழுவதும் ஆண்டவரோடு கூட இருந்து ஆண்டவரை தியானித்து, எப்படி வாரத்தில் ஒரு நாள் ஓய்வு நாள், அந்த ஓய்வு நாள்ல நமக்கு ஆண்டவர் இன்றைக்கு உண்டு பண்ணியிருக்கிறாரோ, அதிலே நாம் வந்து ஆண்டவரை வணங்கி தியானம் பண்ணுவதற்கு அந்த நாளை வைத்திருக்கிறாரோ, அதே போலவே அங்கே பல புதிய எருசலேமிலே அந்த ஓய்வு நாள் 4 ஓய்வு நாட்களும் ஒரு நாள் படத்தை புசிப்பதற்கு 5 நாட்கள் தான் அந்த நகரத்துக்கு வருவோம். மற்ற நாட்களிலே நாம் உலகத்திலே வீடுகளை கட்டி திராட்சை தோட்டங்களை நட்டி பாவம் இல்லாமல் மனிதன் எப்படி இருந்தானோ அதே பிரகாரமாக இந்த உலகத்திலே நாம் வாழ்வோம் என்று பார்க்கிறோம். அதோடு கூட நமக்கு கொடுக்கிற ஆண்டவர் கொடுக்கிற ஒரு பெரிய பிரிவில்லை, மற்ற உலகங்களுக்கு நாம் போவோம், மற்ற உலகத்தை அரசாடுவோம், அங்கு மற்ற உலகங்களிலே மற்ற காரியங்களை படிப்போம் என்று நாம் பார்க்கிறோம். இந்த சரி, அப்ப இன்னொரு கேள்வி என்னன்னா, நம்ம அப்படி பரலோகத்துக்கு போகும்போது இப்பொழுது நமக்கு நண்பர்கள் எல்லாம் இருக்கிறாங்களே, அந்த நண்பர்கள் எல்லாம் நம்ம புரிந்து கொள்வோமா, அறிந்து கொள்வோமா? அந்த நண்பர்கள் நமக்கு பார்த்த உடனே நம்முடைய நண்பர்கள் என்று நாம் அதை புரிந்து கொள்ளலாமா என்ற ஒரு கேள்வி இருக்கு. கர்த்தருக்குள் பிரியமானவர்களே, எங்க வேத வாக்கியம் என்ன சொல்கிறது என்றால், நாம் பரலோகத்துக்கு ஆண்டவர் நம்மை எடுத்துக்கொண்டு போகும்போது நம்முடைய உருவம் மாறி இருந்தாலும், அதாவது நம்முடைய உருவமானது மகிமையின் சரீரத்தை உடையதாக இருந்தாலும் நம்முடைய முக லட்சணம் அப்படிதான் இருக்கும். ஆகவே மக்கள் என்ன செய்வார்கள் என்றால், நம்மை யார் என்று அறிந்து கொள்வார்கள். ஒருவேளை நாட்களாக வருஷங்களாக நம்முடைய முகம் மாறுபட்டு போகும், அப்பொழுதும் மக்கள் அறிந்து கொள்வார்கள். 1 கொரிந்தியர் 13ஆம் அதிகாரம் 12வது வசனத்திலே வாசிக்கிறேன். 1 கொரிந்தியர் 13:12. இப்பொழுது கண்ணாடியிலே நிழலாட்டமாய் பார்க்கிறோம், அப்பொழுது முகமுமாய் பார்ப்போம். இப்பொழுது நான் குறைந்த அறிவுள்ளவன், அப்பொழுது நான் அறியப்பட்டிருக்கிறபடியே அறிந்து கொள்வேன். அப்படியானால் பரலோகத்திலும் நாம் யார் என்று தெரியும். நாம் எல்லாரும் ஒன்றாக சேர்ந்து நாம் பேசிக் கொள்வோம், இருப்போம். ஒருவேளை நம்முடைய உலக வாழ்க்கையை பற்றி நமக்கு ஒரு எண்ணம் இருக்குமா என்றால், அது சிறிது காலம் இருக்கும், அப்புறம் இராது என்று நாம் பார்க்கிறோம். ஆகவே கடைசியாக உங்கள் மத்தியிலே நான் சொல்ல விரும்புகிறேன், தேவனுடைய பிள்ளைகளுக்கு முன்பாக இன்றைக்கு உலக வாழ்வும் பரலோக வாழ்வும் வைக்கப்பட்டிருக்கிறது. இந்த உலக வாழ்வும் பரலோக வாழ்வும் என்ற 2 வாழ்விலே கர்த்தருடைய பிள்ளைகளாக நீங்கள் எதை தேடுகிறீர்கள்? சாத்தான் ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவை அங்கே சோதிக்க வந்தபோது ஒரு பெரிய சோதனை அங்கே அவருக்கு இருந்தது. ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவை பார்த்து சாத்தான் சொன்னான், இந்த உலகத்தை மீட்கத்தானே நீ வந்திருக்கிறாய், கல்வாரி சிலுவைக்கு போக வேண்டிய அவசியம் இல்லை, சாக வேண்டிய அவசியம் இல்லை, ஒன்றை மாத்திரம் நீ செய், நீ தாழ விழுந்து என்னை பணிந்து கொள், உனக்கு இந்த ராஜ்யத்தை எல்லாத்தையும் கொடுத்து விடுவேன். மத்தேயு 4ஆம் அதிகாரம் 8வது வசனம். மறுபடியும் பிசாசு அவனை மிகவும் உயர்ந்த மலையின் மேல் கொண்டு போய் உலகத்தின் சகல ராஜ்யங்களையும் அவைகளின் மகிமையும் அவர் காண்பித்து, பார்த்தீங்களா, இந்த உலகத்தின் ராஜ்யங்கள், அதனுடைய அரசாட்சி, மகிமை, செல்வம், சுகம் எல்லாவற்றையும் அவனுக்கு காண்பித்தது. நீ சாஸ்தாங்கமாய் விழுந்து என்னை பணிந்து கொண்டார், இவைகளை எல்லாம் உமக்கு தருவேன் என்று சொன்னார். அப்பொழுது அப்பாலே போ சாத்தானே, உன் தேவனாகி கர்த்தர் ஒருவரை பணிந்து கொண்டு அவர் ஒருவருக்கே ஆராதனை செய்வாயாக என்று எழுதியிருக்கிறதே என்றார். இன்றைக்கு உலகத்தின் மக்களுக்கு முக்கியமான கேள்வி என்ன? அந்த சாத்தான் இன்றைக்கும் அதே விதமாகத்தான் நம்முடைய பிள்ளைகளை இன்னைக்கு அவன் சோதிக்கிறார். இந்த உலகத்தின் மகிமை, உலகத்தின் மாட்சிமை, உத்தியோகத்தின் பெருமை, பண பெருமை, வீட்டு பெருமை, குலப்பெருமை, கோத்திர பெருமை, இந்த பெருமைகள் எல்லாவற்றையும் நமக்கு முன்பாக வைக்கிறார். இங்கே திருமறை சொல்கிறது, அந்த முள்ளுள்ள செடிகளில் விதைக்கப்பட்டவன் ஐஸ்வர்ய மயக்கம் என்று சொல்கிறது. ஐஸ்வர்யம், உலகத்தினுடைய காரியங்கள் எல்லாம் ஒரு மயக்கம். மக்கள் அதை பார்த்தபடியே மயங்கிறாங்க, கல் குடிச்சு மயங்கின மாதிரி. அதனால அவர்களுக்கு உண்மையான காரியம் எதுன்னு தெரியல. ஆண்டவருக்கு இந்த உலகத்தின் மகிமை எல்லாவற்றையும் காட்டி, இந்த பாவ உலகமே, அந்த சேனைகள், அந்த பட்டாளங்கள், அந்த பெரிய சிங்காசனம், வல்லனைகள், பணம், சுகம், இவர்கள் வரும்போது கர்த்தருடைய பிள்ளைகள் மயங்கி அந்த பிசாசு சாஸ்தாங்க நமஸ்காரமா ஒரு தடவையான வணங்கணும், 20 தடவை வேணாலும் வணங்கணும்னு விழுந்தார்.
இப்படிப்பட்டவர்கள் தேவனுடைய ராஜ்யத்துக்கு எப்படி போக முடியும்? பரமண்டலமா அல்லது பூலோகமா? கற்றுக்குள் பிரியமானவர்களே, அந்த பரமண்டலம் உங்களுக்கு வேணுமா, பூலோகம் உங்களுக்கு வேணுமா? இந்த பூலோகம் உங்களுக்கு வேணும் என்று சொல்லி சாத்தான் இன்றைக்கு ஆண்டவரை சோதித்த மாதிரி சோதிக்கிறார். இந்த உலகத்தின் மகிமை என்ன, மாட்சிமை என்ன, உலகத்தின் ஆசாபாசத்தினுடைய இன்பம் என்ன, இதுல என்ன இன்பம், அதிலே என்ன, சரீர சுகத்தினுடைய இன்பம், பணத்தினுடைய இன்பம், உத்தியோகத்தினுடைய இன்பம், ராஜ்யங்களுடைய இன்பம், எல்லாத்தையும் நமக்கு முன்பாக கொண்டு வந்து போட்டு நம்ம மயக்கி பரலோகத்தை பற்றி என்ன கூட வேண்டாம், சரி என்ன இருந்தாலும் எண்ணத்தோடு இருந்து போட்டு அதை பற்றி அதிகமா நீ யோசிக்காதே, சிந்திக்காதே. கர்த்தருக்குள் பிரியமான தேவனுடைய பிள்ளைகளே, இந்த உலக இன்பங்கள், உலகத்தினுடைய காரியங்கள் எல்லாம் நமக்கு வரும்போது நீங்க என்ன செய்ய போறீங்க? ஆண்டவருடைய ராஜ்யத்தை நாம் நினைப்போமா, சிந்திப்போமா? மீகாவின் புத்தகத்தில் ஆண்டவர் ஒரு விசேஷமான வசனத்தை சொல்கிறார். மீகாவுடைய புத்தகம் 2ஆம் அதிகாரம் 10வது வசனத்திலே வாசிக்கிறேன். எழுந்திருந்து போங்கள், இது நீங்கள் நினைப்பாரும் இடம் அல்ல, இது தீட்டப்பட்டது, இது உங்களை நாசப்படுத்தும், அந்த நாசம் மிகவும் கொடியதாயிருக்கும். ஆண்டவருடைய பிள்ளைகளுக்கு மீகாத்திற்கு சொல்கிறார், எழுந்து போங்க, இந்த இடத்திலே காரியங்களும் தீட்டப்பட்டது, இது உங்களை நாசம் பண்ணும், அந்த நாசம் மிகவும் கொடியதாயிருக்கும். அப்படியானால் கர்த்தருடைய பிள்ளைகளுக்கு முன்பாக வைக்கப்பட்டிருக்கிற காரியம் இந்த உலகம் வேண்டுமா? உலகத்தின் ஆசைகள், உலகத்தின் சொத்து, உலகத்தின் சுகம், மகிமை, மாற்றமே எல்லாம் உங்களுக்கு வேண்டுமா? அந்த பரலோக நாட்டை நீங்கள் கண்ட உங்களுக்கு வேண்டுமா? இந்த 2 காரியத்திலே தேவனுடைய பிள்ளைகள் எதை நீங்கள் எடுத்துக் கொள்கிறீர்கள், எதை நீங்கள் தெரிந்து கொள்கிறீர்கள்? ஆண்டவரை போல அந்த பிசாசுடைய காரியங்களை அப்பாலை சாத்தான் என்று சொல்ல போகிறோமா? சொல்லிவிட்டு பரலோகத்தை பற்றி நினைத்தவர்களாக ஆபிரகாமை போல, ஈசாக்கை போல பரலோகத்தை நோக்கி பார்த்தவர்களாக வாழ்ந்தார்களே, அப்படிப்பட்ட ஒரு வாழ்க்கையை நீங்கள் வாழ போகிறீர்களா? சரி சரி. எங்களை நேசிக்கிற அன்புள்ள தகப்பனே, கூடி வந்திருக்க முடிய பிள்ளைகள் மத்தியிலே பரலோக ராஜ்யத்தை பற்றின காரியங்களை எடுத்து சொன்னதற்காக நாம் ஸ்தோத்திரிக்க மாட்டவரே. அந்த பரலோக ராஜ்யத்துடைய காரியம் கொஞ்சமா நெஞ்சமா தகப்பனே, ஆயிரங்களுக்காக என்னுடைய பிள்ளைகளுக்கு எழுதி வைத்திருக்கிறது சாமி. இந்த பரலோகத்தை நாங்கள் அதனுடைய காரியங்களை படிக்க 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 இந்த ஏழைகளும் பாவிகளும் தூசும் துரும்பமான எங்களுக்கு ஆண்டவரை இத்தனை மகத்துவம் உள்ள பதவி, இவ்வளவு மகத்துவம் உள்ள காரியங்களை வைத்திருக்கிறேன் சாமி. நித்திய மகிழ்ச்சி அவர்கள் தலைமையில் இருக்கும் என்று சொன்னீரேன். கூக்குரல் இல்லை என்று சொன்னீரேன். அங்க வருத்தம் இல்லை, சஞ்சலம் இல்லை, வியாதி இல்லை என்று சொன்னீரேன். தாப்பனே, இந்த உலகத்தின் சஞ்சல்களும் கஷ்டங்களும் துன்பங்களும் நம்மை அங்கு தொடாது என்று சொன்னீரேன். தாப்பனே, இப்படிப்பட்ட அந்த பரமராஜ்யத்தை இந்த ஏழை பிள்ளைகளாக எங்களுக்கு வைத்திருக்கிறேன், ஆயத்து பண்ணி நீர் வைத்திருக்கிறேன். அந்த பரலோக ராஜ்யத்தை நினைக்கிற அந்த நினைவை எங்களுக்கு தாரமாண்டவரே. கல்வாரி சிலுவையினாலே இந்த ஏழை பிள்ளைகளுக்கு இவ்வளவு காரியங்களை ஆயுதப்படுத்தி வைத்திருக்கிறேன் சாமி. இந்த பரலோகத்தினுடைய காரியங்கள் எல்லாம் ஆண்டவருடைய கல்வாரி சிலுவையினாலே எங்களுக்கு கிடைக்கப்பட்டிருந்தது. கல்வாரி சிலுவை நோக்கி பார்த்து அந்த சிலுவையினுடைய மகிமையும் மாட்சிமையும் தேடி தகப்பனே, உங்களுடைய ராஜ்யத்தின் பிள்ளைகளாக வாழும்படியான ஒரு பெரிய கிருபையை எங்களுக்கு நீ தர வேண்டும் என்று ஆண்டவர் இயேசுவின் நாமத்தில் வேண்டிக் கொள்கிறோம். ஜெபங்களும் பரம்பிதாவே, என் இயேசு எனது மேய்ப்பரே, நான் எதற்கும் அஞ்சிடே. என் இயேசு எனது இரட்சகரே, நான் பாவம் செய்வேனோ. என் இயேசு என்னோடு இருக்கிறார், எனக்கென்ன குறை உண்டு. என் இயேசு எனது மேய்ப்பரே, நான் எதற்கும் அஞ்சிடே. என் இயேசு எனது இரட்சகரே, நான் பாவம் செய்வேனோ. என் இயேசு என்னோடு இருக்கிறார், எனக்கென்ன குறை உண்டு. கலக்கும் பஞ்சங்கள் பயந்து ஓடுமே. நஞ்சு நிறைந்த சாத்தானின்
திட்டங்கள் சிதறுமே. மனம் நிறைந்த கவலைகள் என்றும் அழியுமே. நெஞ்சம் கலக்கும் பஞ்சங்கள் பயந்து ஓடுமே. நஞ்சு நிறைந்த சாத்தானின் திட்டங்கள் சிதறுமே. மனம் நிறைந்த கவலைகள் என்றும் அழியுமே. வருத்தும் வியாதி விலகியே வாழ்வு வளருமே. வாட்டிடும் சாபம் வாடியே வளங்கள் குவியுமே. அழிக்கும் பாவம் அழியுமே. அன்பு அணைக்குமே. வருத்தும் வியாதி விலகியே வாழ்வு வளருமே. வாட்டிடும் சாபம் வாடியே வளங்கள் குவியும்.